மெய்ப்பனின் குரல். திரு சி சாமுவேல், திருமதி டாலி சாமுவேல் துவங்கிய மெய்ப்பனின் குரல் ஊழியம் இந்த ஆண்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இதன் மூலம் தொலைக்காட்சி ஊழியம், கிராம ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள் மற்றும் ஒரிசா, மேற்கு வங்காளம், பீகார் ஆகிய மாநிலங்களில் மிஷனரி பணிகள் நடைபெறுகிறது. இதன் இணை ஊழியமான மக்னாயிம் சம்பூரண ஊழியத்தின் மூலம் வட இந்தியாவில் ஆலயங்கள் கட்டுதல், மிஷனரி பணிகள் மற்றும் ஏழைகளுக்கு உணவளித்தல், மேய்ப்பனின் குரல் பத்திரிகை ஊழியம், புத்தக ஊழியங்கள் ஆகியவை நடைபெறுகின்றன. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்வீர்களா? உங்கள் மேலான காணிக்கைகள் மூலம் இந்த ஊழியத்தை தாங்குவீர்களா? அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உலகம் ஓடிட்டே இருக்குல்ல, எங்கே பார்த்தாலும் மனிதர்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப பிஸியாக உலகம் ஓடிட்டுருக்கு. ஆனால் இதன் மத்தியிலும் ஒரு சிலர் தனிமையிலே சிக்கி தவிப்பதை காண்கிறோம். சிலருக்கு வீட்டில் எல்லாரும் இருந்தாலும் ஏதோ ஒரு தனிமை உணர்வு. சிலருக்கு தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்ததுனால தனிமை உணர்வு. இதனால் எப்படி இருக்காங்க தெரியுமா? பறக்க முடியாத சிறகு பிடுங்கப்பட்ட பறவையை போல் இருக்கிறாங்க. ஒரு உடைஞ்ச பாத்திரத்தை போல், மண் பாத்திரத்தை போல் இருக்கிறாங்க. ஒரு பாடல் உண்டு இல்லை, உடைஞ்ச பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். ஒருவேளை இந்த தனிமை அநேகரை உடைத்து போடுகிறது, அநேகரை கட்டி வைத்து விடுகிறது. அநேகர் வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியாத சூழ்நிலையில் மாறி போயிடுறாங்க. அருமையானவர்களே, ஆண்டவர் தனிமையை விரும்புகிறாரா? இல்லவே இல்லை. நீங்கள் தனியாக இருப்பது ஆண்டவருக்கு சித்தமே இல்லை. ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு வேதனை அல்லது ஏதோ ஒரு பாவம் செய்ததினாலே தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ? உங்கள் மனசாட்சி உங்கள் குற்றப்படுத்துறதுனால தனிமையாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ? ஏன் இந்த தனிமை என்று கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? ஒருவேளை பாவம் உங்கள் தனிமைக்கு காரணமாக இருக்குமானால் ஏசப்பாட்ட திரும்பி வந்துருங்க. நிறைய நேரம் பாவம் நம்மை தேவனை விட்டு மாத்திரம் பிரிக்கிறதல்ல, மனிதரையும் விட்டு பிரித்து விடுகிறது. அதனால் தனிமை உணர்வு நம்மை அதிகமாய் ஆட்கொள்ளுகிறது. அந்த இளைய குமாரன் சண்டை போட்டு அப்பாட்ட சொத்தெல்லாம் பிடிக்கிட்டு போனான். பணம் எல்லாம் இருக்கிற வரைக்கும் நண்பர்கள் சூழ்ந்திருந்தாங்க. எல்லாம் போன பிறகு தனியாய் அழுது கொண்டு இருந்தான். ஆனால் அப்பா அவனை தேடி போகலை. அவன்தான் அப்பாட்ட வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அவன் வர்றதுக்காக அப்பா காத்துட்டே இருந்தார். வந்த உடனே கட்டி பிடிச்சி அணைத்து முத்தம் கொடுத்து அவனை அன்பாய் தன்னுடைய வீட்டிலே சேர்த்து கொண்டார். அருமையானவர்களே, ஏதோ ஒரு பாவம் செய்து தேவனையும் மனிதர்களையும் விட்டு தூரம் போனதுனால கலங்கி கண்ணீர் வடித்து திரும்ப திரும்ப பாவம் செய்து கொண்டே இருக்கிறீர்களோ? இந்த வேளையிலே தேவன் உங்களோடு தான் திட்டமும் தெளிவுமாக பேச விரும்புகிறார். இந்த தனிமையில் உங்களை நீங்களே வருத்தி கொள்ளாதீங்க. தனிமை சில நேரம் தற்கொலை பண்ணக்கூட தூண்டிவிடும் என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த தனிமையை மாற்ற தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். ஒருவேளை சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் தனிமையாக்கப்பட்டிருக்கலாம். உங்களோடு இருந்த அருமையான உங்கள் கணவர் அல்லது உங்கள் மகன் அல்லது உங்கள் மகள் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்களை இழந்து விட்டதுனால நீங்கள் தனிமையாக இருக்கலாம். ஒருவேளை அழுது கொண்டே இருக்கிறீர்களோ? எனக்கு தெரியாத அருமையானவர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தவராக இருந்தாலும், இப்படி நீங்கள் தனியே அழுது கொண்டிருப்பது அவருக்கு சித்தம் அல்ல. வேதத்திலே யோசேப்பு என்ற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். வீட்டில் 12 பிள்ளைங்களோட பிறந்தான். அப்பா அவனை செல்ல பிள்ளையாக வச்சுருந்தார். வீட்டில் அவனுக்கு வேண்டியதெல்லாம் கிடச்சிச்சு. ஆனால் பாருங்க, ஒரு நாள் அவன் சகோதரர்கள் அவனை பகைத்து
அவனை குழியில் போட்டு பிறகு அவனை எடுத்து விற்று எகிப்துக்கு போகிற வியாபாரிகளிடம் கொடுத்து விட்டார்கள். தன் தேசத்தையே விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அடுத்த தேசத்தில் தனியாய் அவன் அழுது கொண்டிருக்கவில்லை. நான் தனியாக இருக்கிறனேன்னு சொல்லி ஒருவேளை கலங்கி இருக்கலாம். ஆனால் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? தேவனை சார்ந்து கொண்டான். ஆதியாகமம் 39 வாசிக்கிறோம், அவன் அடிமையாய் விற்கப்பட்டான். அந்த சூழ்நிலையிலும் வீட்டில் செல்லப்பிள்ளை இங்கே போய் அடிமை வேலை செய்ய வேண்டிய நிலைமை, வேறு வழியே இல்லை. ஆனாலும் அந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். சில சகோதரிகள் சந்தோஷமாக வீட்டில் பெற்றோர் வீட்டில் வேலை செய்யாமல் ஒன்றும் செய்யாமல் அழகாக இருப்பாங்க. ஆனால் கல்யாணம் கட்டி போன உடனே அங்கே உள்ள சூழ்நிலைகள், அங்கே செய்ய வேண்டிய வேலை, அவங்களோட இணக்கமாக பழக முடியாத சூழ்நிலையில் என்ன செய்வாங்க தெரியுமா? தனிமையாய் அழுது கொண்டிருப்பார்கள். அருமையான சகோதரியே, சகோதரனே, நீங்கள் தனிமையாய் அழுது கொண்டிருப்பதற்காக தேவன் உங்களை உருவாக்கவில்லை. தேவன் நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கினதுக்கு காரணம் நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தான். ஒருவேளை தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள முடியாததினாலே அல்லது இயேசு கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாததினாலே, அவர் கொடுக்கிற சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாததினாலே உங்கள் தனிமை உணர்வு அதிகரித்து கொண்டிருக்கலாம். இல்லை, ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நாங்கள் குடும்பமாக ஆண்டவருக்கு வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஆனாலும் திடீரென்று கர்த்தர் எங்கள் வீட்டில் இந்த மரணத்தை அனுமதித்ததினாலே இன்றைக்கு நான் தனியாக இருக்கிறேன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, கர்த்தர் ஏன் இதை எனக்கு அனுமதித்தார் என்று தெரியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. ஒன்று, பாவத்தினால் ஏற்பட்ட தனிமையாக இருக்குமானால் இன்றைக்கு உங்கள் பாவத்தை இயேசுவிடம் அறிக்கை செய்யுங்கள். அறிக்கை செய்த பாவத்தை விட்டு விடுங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்களை நிறைக்கும். ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் தந்து உங்கள் தனிமையை மாற்றி போடுவார். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அவரை ஆராதியுங்கள். ஒரு ஆலய ஆராதனைக்கு தவறாமல் போய் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உம்முடைய வேத வசனமே சிறுமையில் எனக்கு ஆறுதல் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று 119 சங்கீதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த வேத புத்தகம் உங்கள் தனிமையை நிச்சயமாய் மாற்றும். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அவரிடத்தில் திரும்பி அவருடைய வார்த்தையை வாசித்து அவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ள தீர்மானிப்பீர்களா? நிச்சயமாய் கர்த்தர் அப்படி உங்களுக்கு உதவி செய்வார். அந்த யோசேப்பு தனிமையிலே விடப்பட்டாலும், அந்த வீட்டில் அடிமையாக போனாலும், அவனை நினைக்கவோ அவனை அன்பு செலுத்தவோ யாருமே இல்லாட்டாலும் கர்த்தரை பற்றி கொண்டான். அதனால அந்த இடத்துல கர்த்தர் அவனை உயர்த்தினார், அந்த வீட்டுக்கே அதிகாரியாக வச்சார். ஆனால் அங்கே ஒரு பாவம் அவனை தொடர்ந்து வந்தது. அவனுடைய எஜமானுடைய மனைவியே பாவம் செய்ய அழைத்தாள். இவன் மறுத்த போது சிறையில் அடைக்கப்பட்டான். ஐயோ, இவ்வளோ தனியாக இருந்து இப்போ தான் கொஞ்சம் மேலே வந்தேன், திருப்பியும் இந்த பொண்ணு என் மேலே பொல்லாத பழி சுமத்தி இந்த பாதாள சிறையில் வந்துட்டேனேன்னு அங்கேயும் தனியாக அழுதுகிட்டே இருக்கலாம். அவனுக்கு தெரியும் கர்த்தர் எங்கூட இருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால் கலங்காதீங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பாருங்க, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. இயேசு கிறிஸ்து தனிமையாக இருந்தார். இந்த உலகத்தில் இருக்கும்போது அடிக்கடி தனியாக போய் ஜெபித்தார். அப்பா என்ன சொல்கிறாரோ அதையே செஞ்சார். அதனால் அவர் சொல்கிறாரு, பிதா, நான் அவர் விரும்புகிறதை செய்கிறேன், ஆகவே என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. மரணத்தில் கூட
அவர் தைரியமாக போனதுக்கு காரணம் பிதா என்னோடு கூட இருக்கிறார், அந்த நிச்சயம்தான். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை தான் கைவிடப்பட்டதை போல் உணர்ந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு பிரியமானது என்னன்னு சேர்ந்து நீங்கள் அதை ஆராய்ந்து பார்த்து அதை கண்டுபிடிங்க. ஏசாயா 46:4 விதமாய் சொல்கிறது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்கிற உண்மையான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவர்கிட்ட வந்துருங்க. ஒருவேளை யார் உண்மையான தெய்வம்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானா அந்த தெய்வத்திடமே கேளுங்கள். எத்தனையோ பேர் யார் உண்மையான தெய்வம், இந்த இக்கட்டு நேரத்தில், இந்த கலக்கத்தின் நேரத்தில் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையேன்னு கதர்ன போது அநேக பிள்ளைகளுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தி காட்டி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்ததை நான் அறிவேன். அருமையானவர்களே, நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகியாக இருந்த படை தளபதியின் வீட்டுக்கு ஒரு சின்ன பெண்ணை இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பிடிச்சிட்டு போய் வேலைக்காரியாக வச்சிட்டாங்க. அந்த வீட்டில் அவள் எவ்வளோ அவங்க வீட்டில் செல்லமாக நல்ல பிள்ளையாக இருந்திருப்பா பாருங்க. அந்த வீட்டுக்கு போய் அடிமை வேலை செய்யணும், அந்த எஜமாட்டி சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும். ஆனாலும் பாருங்க, இந்த பிள்ளை அந்த இடத்துல கசப்பு இல்லைங்க, அவளுக்கு வெறுப்பு இல்லை. எங்கள் குடும்பத்தை விட்டு பிரித்து எடுத்து இங்கே தனியாக போட்டாங்களே அந்த பிள்ளை நினைக்கல. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளை கர்த்தரை சார்ந்து கொண்ட சின்ன மகள். அந்த வீட்டில் அந்த எஜமானுக்கு குஷ்டரோகம்னு தெரிஞ்சோடனே அவள் சொல்கிறா எஜமாட்டியை பார்த்து, அம்மா இந்த குஷ்டரோக வியாதி ஐயாவுக்கு இருக்குல்ல, எங்கள் ஊருக்கு அனுப்புங்க, அங்கே ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எலிசா என்ற ஐயா இருக்கிறார், அவர்கிட்ட போனால் சுகம் கிடைக்கும். பாருங்கள், நல்லா வரட்டும், நல்லா கஷ்டப்படுத்தட்டும், என் தனிமைக்கு இவங்க தானே காரணம் அப்படின்னு அந்த பிள்ளை நினைக்கவே இல்லைங்க. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் கர்த்தருடைய அன்பு இருந்துச்சு. அருமையானவர்களே, தனிமையையும் இனிமையாய் மாற்றிக்கொள்ள நம்மால் முடியும். அப்போ என்ன செய்யணும்? தனிமையில் நிறையா கணவனை விட்டு பிரிந்த பெண்கள் கண்ணீரோடு இருக்கிறது அறிவேன். 1 தீமோத்தேயு 5:5 இப்படி சொல்லுகிறது, உத்தம விதவையாயிருந்து தனிமையாயிருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். ஆமேன். தனிமையாக இருக்கிறவங்க நீங்கள் சோர்ந்து போய் அப்படியே உட்காந்துடாதீங்க, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நானும் சீக்கிரமாக போய் சார் இல்லைங்க. உங்களை அநேகருக்கு ஆறுதலாய் வைக்க தான் கர்த்தர் இந்த பாதையில் உங்களை நடத்திட்டு வந்திருக்கிறாருன்னு மறந்து போகாதீங்க. உங்களை மாதிரி இதே பாதையை கடந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. முதலாவது ஜெபிக்க ஆரம்பிங்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு சகோதரி இப்படி தான் கல்யாணம் ஆன உடனே அவங்க கணவர் விட்டுட்டு போயிட்டாராம். டீச்சர், அவங்க இரவும் பகலும் அழுதுகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஆண்டவர் அவங்களுக்கு ரொம்ப வருஷங்கள் கடந்து போச்சு, ஆண்டவர் அவங்களுக்கு தரிசனம் கொடுத்தாராம். ஒரு பெரிய ஏணி, அவங்க ஏறி ஏறி அந்த ஏணி வழியாக போகிறாங்க, பெரிய வானத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போனால் அந்த ஏணியில் ஏற்கனவே நிறைய பேர் போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு கையில் ஒரு குப்பியை இந்த பக்கம் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாங்க, இந்த கையிலையும் இன்னொரு குப்பியை கொடுக்குறாங்க. இந்த மகளும் ஏறி போகிறாங்க, ஒரு கையில் உள்ள குப்பியை மட்டும் ஆண்டவர்கிட்ட கொடுத்தாங்களாம். ஆண்டவர் சொன்னாராம், மகளே எல்லாரும் 2 கையில் குப்பியை கொண்டு வர்றாங்க, நீ ஏன் ஒரு கையில் கொண்டு வர்றேன்னு கேட்டாராம். நீ உனக்காகவே அழுது உன் கண்ணீரை மட்டும் கொண்டு வரையே, மற்றவர்களுக்காக நீ அழுது அந்த கண்ணீரை கொண்டு வர மாட்டியான்னு கேட்டாராம். அன்னைக்குலேருந்து அந்த சகோதரி மற்றவர்களுக்காக உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. பாருங்கள், அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறியது, கண்ணீர் மாறியது. அருமையானவர்களே, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க, வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க, ஜெபக்குழுக்களோடு சேர்ந்து ஜெபிங்க, அவங்களோட சின்ன சின்ன ஊழியம் செய்யுங்க. இயற்கையை பார்த்து துதிங்க, பறவைகளை பார்த்து துதிங்க, ஆண்டவரை துதித்து ஒரு 4-5 பாட்டு நல்லா பாடுங்க, எதையாவது கற்றுக்கொள்ளுங்க. சும்மாவே உட்கார்
உட்காராதீங்க. அது மாத்திரம் அல்ல, நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், வேகமாக நடங்க, கொஞ்சம் ஏதாவது ஒரு வேலையில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்க. அப்போ நிச்சயமாக உங்கள் தனிமை மாறுங்கிறதுல சந்தேகமே இல்லை. நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தனிமையிலே அழுது கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக அப்பா. எல்லாமே முடிஞ்சிச்சு, இனி எனக்கு ஆறுதல் இல்லை, இனி எனக்கு சந்தோஷம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே, நானே இந்த பாதையிலே உன்னை அழைத்து கொண்டு வந்தேன் மகளே, உன்னை அழைத்து கொண்டு வந்தேன் மகனே, நீ அநேகருக்கு ஆறுதலாய் இருப்பதற்கு என்று சொல்லி அவர்களோடு நீங்கள் பேசுகிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆறுதலற்ற இவர்கள் வாழ்க்கையை ஆறுதலாய் மாற்றுவீராக ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆறுதலாக வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எழும்பு எழும்பு சியோனே, தூசியை உதறிவிட்டு எழுந்துருன்னு சொன்னீங்களே, இந்த பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் உமக்காக எழும்பட்டும், உமக்காக செயல்படட்டும், தினம் ஜெபம் பண்ணட்டும், வேதத்தை வாசிக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படட்டும், ஆலயத்துக்கு போகட்டும் ஐயா. தனிமையிலே அடைத்து கொண்டு உடல்நிலை பாதிப்பு வராதபடி காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. இவர்களை ஆறுதலின் பிள்ளைகளாய் மாற்றுவீராக. அது மாத்திரமல்ல, இந்த நேரத்தில் இந்த டிவி ஒளிபரப்பில் ஆண்டவரே கண்ணீரோடு கவலையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை சுகப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே திருமண தடைகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பெல்லிசூனிய கட்டுகள் உடையட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். யார் யார் எதற்காக அழுது கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவையெல்லாம் சந்திங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் முகவரி: மேய்ப்பனின் குரல், 518 பாரதிதாசன் தெரு, கமலாட்சிபுரம், வேலூர் 632002. எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.